ஹலோ எவ்ரிவன். அண்ட் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மருதமலை மெயின் ரோட்டில் இருக்கிற கல்வீரம்பாளையம் அப்படிங்கிற பிளேஸில் வந்து நம்ம வந்திருக்கோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக வந்து ஒரு சோயா அண்டு சில்லி காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரை கிடைக்குன்னு சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அண்ட் நீங்கள் இந்த பிளேஸ்க்கு வரணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து வடவள்ளி டு மருதமலை போகிற டைமில் கல்வீரம்பாளையங்கிற பிளேஸ் கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க. ஸோ மருதமலை போனீங்கன்னா மறக்காமல் இந்த பிளேஸில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இங்கே வந்து சோயா அண்டு காலிஃப்ளவர் சில்லி ரெண்டுமே வந்து 70 ருபீஸ்க்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு பெஸ்ட்டு ட்ரையான ஸ்பாட்னே வந்து சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து இவங்க பண்ணுறது எல்லாமே ஒரு பெஸ்ட் ஹைஜீனிக்காகவே இருக்குது. ஃபுட்ஸ் எல்லாமே நாங்கள் போகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்பவே வந்து ஒரு ரஷ்ஷாக தான் இருந்துச்சு அந்த பிளேஸ் எல்லாமே. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்மை மாதிரி எடுத்து வச்சுருந்தாங்க. அதில் ஃபுல் ஆஃப் காலிஃப்ளவர் ஒரு கிலோ கணக்கில் இருக்கும் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அண்ட் அதில் வந்து அவங்க ஸ்பெஷலாக வச்சுருந்தேன் அந்த மாவு எடுத்து போட்டு ஒரு கலக்கை வந்து கலக்கியிருந்தாங்க. அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. எந்த ஒரு விதமான ஒரு கலர் பவுடர் எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணாத மாதிரி தான் இருந்துச்சு. அது உங்களுக்கே பார்க்கும்போதே வந்து தெரியும். அண்ட் அவங்க வச்சுருந்த அந்த ஸ்பெஷல் மாவே போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணாங்க. இதுவே மற்ற ஷாப்பில் வந்து போனோம்னா ஒவ்வொரு இடத்துல வந்து ஃபுட் கலர்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், ஃபுட் கலர்ஸ் எதுவுமே வந்து மிக்ஸ் பண்ணாத மாதிரி தான் உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ அதை வந்து நல்லா வந்து பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதையே வந்து ஒரு கொஞ்ச நேரம் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருந்தார் அவர். ஸோ அதை வந்து ஊற வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதையே எடுத்து அங்கே நல்லா கொதிச்சுட்டு இருந்து அந்த எண்ணெயில் வந்து போட்டு எடுத்தார். அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த சவுண்டு அண்ட் அந்த கிறிஸ்பி மாதிரியான ஒரு டேஸ்ட்டில் வந்து அது வந்து கிடச்சிது. ஸோ அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணதே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்தார். ஸோ நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி இவங்களும் வந்து செஞ்சாங்க. ஸோ ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுன்னு சொல்லலாம். ஸோ எல்லாருமே மறக்காமல் வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ஸ்பாட் இது. அண்ட் அது வந்து நல்லா 2 to 3 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதையும் வந்து எடுத்து நம்மளுக்கு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்தாங்க. அண்ட் அந்த பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் வச்சு அதுக்கு மேலே நல்லா ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை தூளாக தூவி அதுக்கு மேலே சின்ன கொத்தமல்லி போட்டு கொடுத்தாங்க. ஸோ பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் டேஸ்ட் வைஸ் அண்ட் குவாலிட்டி வைஸ் குவான்டிட்டி எல்லாமே சூப்பர். ஸோ 70 ருபீஸ்க்கு ஒரு ஒர்த்தான ஸ்பாட் கிடச்சிருக்கு. ஸோ மறக்காமல் எல்லாருமே வந்து பெஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நீங்கள் பார்க்க முடியும்.